இங்கே வாக்கிங் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த பின்னாடி தெரிகிற மலை ஃபுல்லாக இமயமலைகள். ஸோ இந்த சைடு இருக்குல்ல, இது எல்லாமே இமயமலை. அப்படியே கன்னியா. ஸோ நாங்கள் இருக்கிறது வந்து திபாங் பள்ளத்தாக்கு, கீழ் பள்ளத்தாக்கு. திபாங்னு ஒரு ஆறு ஓடும். ஸோ அந்த ஆறுக்கு கீழே இருக்கிறதுனால இது லோயர் திபாங் வேலி, கீழ் திபாங் பள்ளத்தாக்கு அப்படின்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கிட்டு மேகக்கூட்டத்துக்கு அங்கிட்டு மலையெல்லாம் தெரியுதா. ஸோ அது ஃபுல்லாமே இமாலய மலை தான். அது ஃபுல்லாக இன்னும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் அங்கிட்டு ஃபுல்லாக. இது அந்த ஊர் எப்போ இப்படி தான் இருக்கும், அமைதியாக கிடைக்கும். இதுவும் பெருசாக நடமாட்டம் இருக்காது, மக்கள் நடமாட்டம். இதெல்லாம் இது சிக்கன் கடை, ஒத்தி கடை, வேற என்ன கடை. இது இந்த ஊர் மக்கள். தாத்தா இப்போ வாக்கிங் வச்சுக்கிறார். இங்கே இருக்கிற ஒரு அம்மனி வாக்கிங் போகிறாங்கோ, வேலையை விட்டு போகிறாங்கோ தெரில. போயிட்டுருக்குறோம். மலைகள் தெரிகின்றன. இன்னும் கொஞ்சம் தூரம் கண்டினியூ வர காமிக்கிறேன். இங்கே இருக்க வாழை மரம், இதை காட்ட மரத்துக்கு. இங்கே இருக்கிற வாழைப்பழம் வந்து நம்ம ஊர் வாழைப்பழம் மட்டும் கிடையாது. இது மலை வாழைப்பழம்ட்டு இதில் கொட்டையெல்லாம் இருக்குமா, அவ்வளோவா சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது 4 உயரத்துக்கு அதெல்லாம் மேலே கிடக்குதுன்னா நம்ம ஊர் மாதிரி கிடையாது. இங்கே இது என்ன மரம்? இது ஒரு கொய்யா மரம், பூ பூத்துருக்கு. நான் அவ்வளோ டேஸ்ட்டாலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற பசங்கள்லாம் நல்லா சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உடம்பு ஃபிட்னஸ்க்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸ்போர்ட்ஸு, ஓடுறது, பாடுறது அப்படி இப்படின்ட்டு சுற்றிக்கின்னே தான் இருப்பானுங்க வெளியில். இந்த இப்போ கூட சொல்கிறேன், இந்த பெருங்கிட்டு 2 பேர் ஓடிட்டுருக்குறானுங்க. இப்படி தான் இருப்பானுங்க. சுகரு, சால்ட்டு எல்லாம் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க சாப்பாட்டில் எல்லாம். அதே மாதிரி ஆயிலும் வந்து பொரிச்சது இதெல்லாம் இது பண்ணுற. முக்கால்வாசி அவங்க திங்கிற ஃபுல்லாக காட்டுவாசிங்க மாதிரி பச்சை புல், அந்த இலை தலைகள், கீரை வகைகள், காய்கறிகள் அப்படியே அவிச்சு சால்ட்டு மட்டும் லைட்டாக போட்டு தின்னுக்கிறாங்க. ஆனால் நான்வெஜ் வெளுத்து கட்டுவாங்க. சிக்கன், போர்க்கு, பீஃபு, அதையும் தவிர பல ஐட்டங்கள் என்னென்ன கிடைக்குதோ வச்சு வெளுத்து விட்டுறது. ஒயின் ஷாப் ஹே. இது ஏதோ ஒரு ஆஃபீஸ். இது இங்கே இருக்கிற ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட். ஏதோ அம்னியும் மகனும் நடந்து வந்துட்டுருக்குறாங்க. சென்னை பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், அவங்க தான் இங்கெல்லாம் ரோடெலாம் கட்டுறது. தமிழ் ஒயின் ஷாப், முஸ்தங் ரெஸ்டாரண்ட். ஒரு கோயிலில் பாட்டு பாடுது. இங்கே கோயில், சர்ச்சு, மசூதி இதெல்லாம் ரொம்ப அதிகம் கிடையாது. அதுபோல் இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் அவ்வளோ கிடையாது. பஸ்ஸு, ட்ரெயின் இதெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க ஓனாக பைக்கு, காரு அதை வச்சுக்கிட்டா தான் உண்டு. இல்லாட்டினா இந்த சுமோ, இந்த மாதிரி குட்டி வேன் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. எல்லாமே வந்து இங்கே ஒவ்வொன்றுக்கும் போகிறது காஸ்ட்லி, சாப்பாடு காஸ்ட்லி, எல்லாமே காஸ்ட்லி. ஏன்னா இங்கே எதுவுமே கிடைக்கிறதுல கஷ்டமாக. ஸோ அதனால் அப்படி தான் இருக்கும். இந்த ஊர் மக்களும் நம்ம தமிழ்நாடு, சவுத் இந்தியா மாதிரி
ரைஸ் தான் அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம். ரொட்டி சப்பாத்தி அதெல்லாம் கிடையாது, ரைஸ் தான். 3 வேளையும் ரைஸ் சாப்பிட சொன்னாலும் சாப்பிட்டுக்குறாங்க. கொஞ்சம் பெரிய வீட்டில் மட்டும் அந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னரு நம்மளை மாதிரி அப்படி பிரித்து சாப்பிட்றது. மிச்சபடி முக்கால்வாசி பேர் ப்ரிப்பேர் பண்ணுறது இதுதான். ஆனால் 2 வேளை தான் மோஸ்ட்லி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். காலையில் 10-11 மணி, அதுக்கப்புறம் ஒரு 3-4 மணி ஆகும். எக்ஸாக்டாக தெரியல. இது ஒரு வீடு, இது லைட்டாக கேரளா ஸ்டைலில் இருக்குது. பட் அப்போ கிடையாது, நான் சொல்லலை, ஓட ஆரம்பிச்சிட்டேன். இவங்க மோஸ்ட்லி டின் ஷீட்டை வச்சு கவர் பண்ணுறாங்க ரூஃப் எல்லாமே. பட் நம்மளை மாதிரி ரொம்ப கேவலமாக அசிங்கமாக இப்படிலாம் போடாமல் அப்படி டிசைனாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு டிசைனில் இவங்களுக்கு அப்படியே போட்டு அப்படியே அழகாக அப்படி பண்ணுவாங்க. ஓட்டம் தான் மக்கள். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இமயமலை அதுக்கெல்லாம் தெரிகிறதா கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டிகிட்ருக்கு. இப்போ மணி எத்தனை? 6:10, இந்திய நேரப்படி 6:10. இது நமக்கு 6:10. ஆனால் இவங்களுக்கு வந்து சூரிய உதயம் வந்து நமக்கு முன்னாடியே வந்துடும். ஆக்சுவலாக ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நமக்கு முன்னாடியே தான் இருப்பாங்க. இங்கே 6:10ன்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட்டு சம்மன்றதுனால இன்னும் அந்த வெளிச்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்குலாம் நேரம் நம்மளோட முன்னாடியே தான் இருக்கும். சாப்பாடு அவங்க ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்க. ஆக்சுவலாக அந்த இதில் எல்லாமே எப்படின்னாச்சும் நான்வெஜ் ஐட்டம் இல்லாமல் அவங்க சாப்பிட முடியல. மீன் மறந்துட்டேன். இங்கே நிறையா ஆறு ஏரி இதெல்லாம் இருக்கா. ஸோ மச்சிலின்னு சொல்கிறாங்க. ஸோ அது நிறையா வெரைட்டி இருக்குது. அதெல்லாம் பிடிச்சி அப்படி சாப்பிட்றது எல்லாமே. பட் ஆனால் ரொம்ப மசாலா இதெல்லாம் எதுவுமே போகிற கிடையாது. அப்படியே லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது, தண்ணியை ஊற்றுறது, தக்காளி வெங்காயம் கொஞ்சம் மிளகா பொடி, மிளகா இவங்க நாகா சில்லின்னு ஒன்று இருக்குது, சரியான உரப்பு. அந்த இதை போட்டு அப்படி சாப்பிட்டுக்கிறாங்க. எதுக்குமே தனியாக நம்மளை மாதிரி மட்டன் மசாலா, மீன் மசாலா, சிக்கன் மசாலா அதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாமே சிம்பிள் தான். அவ்வளோதான் மக்களை, இருட்ட போகுது. நானும் வாக்கிங்கை கன்க்ளூட் பண்ணி ரிட்டர்ன் போக போகிறேன். பாய்.